ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆரம்பிக்கலாங்களா? நீங்க ஒரு தலைஃபேனா அப்ப இந்த விழாக ஃபுல்லா பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹாலிவுட் மென்ஸ் பார்லர் கடைக்கு போய் அந்த மாரி முடிவெட்ட இந்த மாரி ஒரு கடைக்கு வந்துக்கிறோம். இது ப்ரொமோஷன் கிடையாது, சாரி. முடி வெட்டுறதுக்காக தான், முழுக்க முடி வெட்ட தான் வந்துக்கிறோம். யாருக்குன்னு பார்த்தா வினிக்கு தான். எதனால முடி வெட்டுறோம்னா அவர் அப்படிதான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி வெட்டிக்கிட்டே இருப்பாரு எங்கேயாவது வெள்ளிக்கிழமைன்னா. ஸோ அதனால அவருக்கு தான் வெட்டுறதுக்கு வந்துக்கிறோம். அவருக்கு ஒரு பக்கம் சதக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதான் நீங்க தமிழின் பார்த்த மாரி எங்க போக போறோம்னா சிவகங்கை தான் போக போறோம். அதுக்கப்புறம் சிவகங்கை பத்தின எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப முடி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்திலே ஒரு நடன திருவிழா நடக்குது, அதை கண்டு கழியுங்கள். மாமா உங்ககிட்ட அப்படியா பழகின? ஒரு மஜாவான ஆட்டத்தை கண்டு கழிச்சிட்டிங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர். ஒரு பக்கம் அங்கிள் ஆட்டத்தை முடிச்சுட்டு சேவிங்கே உக்காண்டாரு. இவனுக்கு இன்னும் கட்டிங் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கட்டிங் முடிஞ்சு ஒரு அவுட்டு புட்டு வரும்ல, அதான் இது. இந்த முடி வெட்டுறதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான். சரி, ஓகே. த ஆர்டிஸ்ட்டு அதான் முடி வெட்டி முடிஞ்சாச்சு. ஃபுல் சப்போர்ட். இவங்க எல்லாருக்குமே தமிழ் புரியலனாலும் நம்ம கேமரா எடுத்துக்கிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விளாகர்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இந்தமாரி ஒரு சப்போர்ட்டர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, எல்லாருக்கும் அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பாய். தேங்க்யூ. பாய் பாய் பாய். தேங்க்யூ. டாடா, பாய் பாய். The next day. ஓகே, ஆல் பாய்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு எல்லாம் கிளம்ப போகிறான். அந்த ஹெல்மெட்டை மட்டும் விட்டுட்டு போகிறான் அவன். ஏன்னா அவன் பணக்காரன், போனால் போதுன்னு சொல்லிட்டு விட்டான். எப்படி இருந்தாலும் ஹெல்மெட் எல்லாம் கடையில் வைக்க போகிறான், அது கூட சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வர சொல்லிட்டான். ஓகே, செல்லங்களை எல்லாத்தையும் நிறுத்திட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து இல்லை என் வண்டி தூரமாக இருக்குது, நான் பக்கத்தில் தான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து நிறுத்துறாரு. இவருக்கு தான் வேலை, எல்லா வேலையும் டபுளாக பண்ணுவாங்க. ಅದೇ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮುಂಚೆ ಹೊಡಿಕೊಂಡು ಯಾವ ನಾನು ಅದೇ ಕಡೆ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡೆ ಹೊಡಿಯೋದಕ್ಕೆ ಗಾಡಿ ಎತ್ತಲ್ಲ ಹೊಡಿಯೋದ್ ಬಿಡು. ಅಲ್ಲ 60-50 ಬರಂಗಿದ್ರೆ ஓகே, நம்ம ஒரு 3 பேர் அர்ஜென்ட்டாக சுசு வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதனால் நம்ம பசங்க விட்டு கிடச்சிட்டு மேலே போயிட்டானுவேன். நம்ம இந்த ஏறுற வழியிலே வந்து முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் அன்னதானம் போடுற இடம், இந்தமாரி சின்ன கோயிலுங்கள்லாம் கிடைக்கும். இந்த மெட்டில் பாதை வந்து ஒன்னாதேவி கங்காதரேஸ்வர் கோயில் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மலை உச்சிக்கு போகணுன்னா கரடு முரடான பாதையை கடந்து தான் போகணும். நம்ம இந்த மெட்டில் பாதையை கடந்த உடனே அந்த காலத்தில் கட்டப்பட்ட தூண்கள், அதுக்கப்புறம் அதில் செதுக்கப்பட்ட சிற்பக்கலைகள், மண்டபம், கோவில்கள் இதெல்லாமே பார்க்கலாம். இந்த மலை வந்து 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசான சிவப்பா நாயக்கர்களால் ஆளப்பட்டு அவரால் கட்டப்பட்ட சில கோயில்கள், கோட்டைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்த மாகடியை சேர்ந்த கெம்பேகவுடரு, அவரால் சில கோட்டைகள், கோவில்கள் எல்லாமே கட்டப்பட்டு அவரோட பொக்கிஷத்தின் ஒரு பாதி வந்து இங்கே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. கெம்பேகவுடரு அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் பெங்களூரு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 1/4 மணி நேரம் தான் அது. கடற்கடன்னு ஏறி வந்து கால் வலி வந்துருச்சு. நாங்கள் பாருங்க ஆடி நடந்து வந்துட்டுக்கிறோம். கஷ்டப்பட்டு ஏறதுனால ஜர்கினில் ஏதோ சொரக்குது, அதனால கைட்டி அடைச்சிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತಿದ್ದೀರಾ? 3 ವಯಸ್ಸು ಪಾಪನ ಹೇಳ್ತಿದ್ದೀವಿ ಅಂತ. ಗೈಸ್, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅನ್ಟೋಲ್ಡ್ ಬ್ಲಾಗ್. ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಕೆಳಗೆ ನೋಡಬೇಕು.
ಅಷ್ಟೊತ್ತಿನ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ஏழை பசங்களை பார்த்தா இப்படி தான் தட்டி கிடச்சுவாங்க. பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவேன்டா. ஒரு நாள் என்னோட கைகள் ஓங்கும். மோட்டிவேஷன் ಮಾಡ್ಕೊತಿದ್ದೀನಿ. சிரிப்பே வரலாம், சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சிரிச்சா மோட்டிவேஷன் ஆகுது எங்களுக்கு, அதனால சிரிச்சுக்கிட்டே ஏறிட்டு இருக்கிறோம். நம்ம ஏறி ஒரு பாதையிலே அப்படியே நடுவில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த மாரி ஒரு ஸ்டாச்சு கிடைக்கும். கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் உட்காந்து இந்த உலகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அதே மாரி தான் இங்கேயும் சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தை பார்த்த மாரியே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த சிலைக்கு கீழே இந்த இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு, காசி, இந்த மாரி இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற சிவலிங்கம் அதேமாரி இங்கே செஞ்சு வச்சுக்கிருக்காங்க. இதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிவகங்கை மலையை வந்து தட்சிண காசின்னு கூப்பிடுறாங்க. தட்சிண காசின்னு வர ஒன்றும் இல்லை, தென் கைலாயம் நாம சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி இது ஒரு தென் காசி. இந்த மலையில் அதிகமாக புனித தீர்த்தங்களும் நிறையாவே இருக்குது. நம்ம வந்து மலை உச்சி வரைக்கும் போகிறோம். மலை உச்சி வரைக்கும் போகிறதுனால நம்ம ஹைட் தெரிஞ்சுக்காம இருந்தால் நல்லா இருக்காது இல்லை, அதனால் இப்போ ஹைட் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1368 மீட்டர், அதாவது 4488 அடி உயரம் கொண்ட ஒரு உச்சி மலை. அப்புறம் இந்து புனித யாத்திரை மையமாகவும் இருக்குது. இது வரலாற்று ரீதியாக வைசாலா அண்ட் கங்கா வம்சத்தின் ஆட்சியின் போது ஒரு பண்டைய ஜெயின் நகரமாக இருந்திருக்கு. இந்த சிவகங்கை மலை வந்து பெங்களூர் கிராம மாவட்டத்தில் இருக்கிற தபாஸ்பேட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது தும்கூர்ல இருந்து 25 கிலோமீட்டரும் பெங்களூர் சிட்டியில இருந்து 54 கிலோமீட்டரும் தொலைவில் இருக்குது. இந்த மலையில் அதிகமாக வசிக்கிற முக்கியமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த மலைக்கு சிவகங்கை அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த மலை வந்து சிவலிங்கத்தின் வடிவில் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் இங்கே பாதாள கங்கை அப்படின்ற ஒரு நீரூற்று இருக்கிறதுனால இந்த மலைக்கு பேர் சிவகங்கை அப்படின்ற பேர் வந்துக்குது. இந்த மலையில் வந்து மெயினாக இருக்கிற சாமிங்க யாருன்னா ஒன்னம்மா தேவி, அதுக்கப்புறம் கங்காதரேஸ்வரர். கங்காதரேஸ்வரர் அப்படின்றது வந்து தலையில் கங்கை தாங்கிய சிவனை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் எதனால் இந்தமாரி ஒண்டியாக கேமரா பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக ரெஸ்ட் எடுத்துட்டேன், என்னால் ஏற முடியாததுனால. நான் அதிகமாக ரெஸ்ட் எடுத்ததுனால அவங்க என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. அதனால் நான் ஒண்டியாக தான் ஏறிட்டு இருக்கிறேன். இப்போ சோலாவாக ஏறத்துலையுமே ஒரு மஜாவாக இருக்குது. டீம் கூட வந்து யாராவது சோலாவாக ஏறி பார்த்துருக்கீங்களா? அது நான் தான். டீம் கூட வந்து நான் சோலோவாக தான் இப்போ ட்ராவலில் இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. அந்த ஃபீலை போக்குறதுக்குன்னே பாறையில் ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த உருவத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மோட்டிவேட் ஆகுது. அந்த உருவம் எது வேணாலும் இருக்கலாம், அது கடவுளாக கூட இருக்கலாம். ஓகே, அப்போவே சொன்ன மாரி அதிகமான தீர்த்தங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நீரூற்று தீர்த்தம் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். கொளக்கால் தீர்த்தம், பாதாள கங்கை, சாரதாம்பா கோவில், அதுக்கப்புறம் அகஸ்திய தீர்த்தம், கன்வா தீர்த்தம், கபில தீர்த்தம், பாதாள கங்கா போன்ற பல தீர்த்தங்களுமே இருக்குது. இங்கே இருக்கிற கோயில் எல்லாமே குகைக்கு உள்ளே தான் இருக்குது. நம்மளால் சும்மாவே ஏற முடியல, மூச்சு வாங்குது. இவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்கிட்டு ஏறுறாரு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நந்தி சிலை. நம்ம பசங்க எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவன் போயிட்டான் கீழே ஏற முடியாமல், அவனால் முடியல, அவ்வளோதான், அவன் கீழே போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாமே நான் அவங்க பின்னாடி போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் ஒரு வர்த்தான இடம் தான். இப்போ பஸ் ஆட்ட வந்துட்டோம். Yes, Untold Vlogger is back. Hey, banda ka admin no? Yeah, we are do it. எப்படியா எங்க குரூப் கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு எப்படியே ஜெயிச்சிட்டோம். ஆனால் ஒருத்தன் தொலைஞ்சு போனானே, அவன் எங்கே இருக்கானே, எப்படி இருக்காருன்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல இவங்க. சரி, ஓகே, நம்ம இதில் ஒரு தீர்த்தத்தை பற்றி பார்க்கலாம். உலக்கல் தீர்த்தம் அப்படின்னு சொன்னால, அந்த உலக்கல் தீர்த்தம் வந்து இங்கே ஃபேமஸு. அந்த உலக்கல் தீர்த்தத்தில் வந்து நம்ம கை விட்டு இந்த தண்ணி எடுத்தோன்னா, அந்த தண்ணி நம்ம கை கிடச்சிதுன்னா நம்ம மனசில் நினச்சது எல்லாமே நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போல ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போனப்போ போய் எடுத்தோம். ஆனால் இந்த வாட்டி எடுக்கலை. ஏன்னா நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, கூட்டம் இருந்துச்சுன்னா அவனு அங்கே போகவே மாட்டானுவன். அதனால் அவனுக்கு கூட சேர்ந்து நானுமே கீழே இறங்கிட்டேன். அந்த உலக்கல் தீர்த்தம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்காதே, அது இன்னும் கீழே இருக்குது. ஒரு நடுப்பகுதியில் தான் இருக்குது. அந்த ஏற வழியில நடுவில் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே வந்து பசவண்ணா ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா
ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் மண்டபம் இருக்குது, அவ்வளோதான். இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமுமே இந்த தை மாதம் மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு நாள், அதாவது நமக்கு தைப்பொங்கல், அந்த நாளில் வந்து கங்காதரேஸ்வர் மற்றும் ஒன்னம்மா தேவி, அதாவது பார்வதி தேவிக்கு திருக்கல்யாணம் விழா நடக்குமா. அந்த கல்யாணத்தை கூட உச்சியிலிருந்து வர அந்த கங்கா தீர்த்தம், அந்த புனித தீர்த்தத்தால் தான் இந்த கல்யாண சடங்குமே நடக்குமா. இந்த மலை பயணம் வந்து 6 கிலோமீட்டர், அடியிலிருந்து இந்த உச்சி வரைக்கும் வந்து 6 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது 3.7 மைல். இந்த மலை உச்சிலேருந்து குதிச்சு ஒருத்தவங்க சூசைடுமே பண்ணியிருக்காங்க. ஹொய்சல ராணி சாந்தலா தேவி கிபி 1131 சிவகங்கையில் சல்லேக்கனா தன்னார்வ அமைதியன் மரணம் என்ற சமண சடங்கை மேற்கொண்டதான் நம்பப்படுது. மலை ஏறின ஆசையத்தில் நம்ம பாட்டுங்க ஏறின உடனே போய் படுத்து தூங்கிட்டேன். காலை எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சு ஏறி அங்கே போன உடனே. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாரி ஆயிடுச்சு. சரி, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க எடுத்தா ஒரு பக்கம் எடுத்தா போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுங்க ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் அதையும் கெடுத்து விட்டாங்க. ஒருத்தனை எங்கே போனாலுமே நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானு. ஓகே, நம்ம பசங்களோட ஆட்டம்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதான் ஆட்டம்னா என்னென்னா வீடியோஸு ஃபோட்டோஸு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே இந்த வீடியோஸ் அப்படியே ஸ்லோமோக்கு அது ரீல்ஸுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பானோ. நமக்கு அந்த மாரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பானா, நான் அந்தமாரி உட்காந்து ஏதாவது இவனுங்களே எடுத்துகிட்டு உட்காந்துருப்பான். ஓகே, இங்கே பாதுகாக்கப்படுற நினைவு சின்னங்கள். மேலே ஒரு கோயில் பசவண்ணா, அதாவது நந்தி சிலை, உலக்கல் தீர்த்தம், கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் சிவன் பார்வதி, வீரபத்ரேஸ்வரர், இதெல்லாமே இங்கே பாதுகாக்கப்படுற நினைவு சின்னங்கள். எல்லாரும் ஒரு பக்கம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் தியானத்தில் ஆழ்ந்துட்டான். என்ன வேண்டான்னு அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்தோன்னா இங்கே வந்து காயின் போட்டு விளையாட்டுக்கிறாங்க. அது மேலே வந்து காயினை கரெக்டாக உட்கார வச்சிட்டோன்னா நல்லது நடக்கும், நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இவங்க டூரிஸ்ட்டாக வராங்கல்ல, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நானுமே ஒரு 2 காயின் தூக்கி போட்டு பார்த்தா அது கரெக்டாக உட்கார மாட்டுது. உட்கார மாரியே போயிட்டு அது திரும்பி ரிட்டன் கீழே வீயுது. அது எதுக்காக இருக்குன்னு இன்னுமே அங்கே வர டூரிஸ்ட்டு வர்றவங்க யாருக்குமே இன்னுமே அது தெரில. வெறும் இப்போ வரைக்கும் அது காயின் போட்டு தான் விளையாட்டுக்கிறாங்க. இந்த தூணை வந்து கட்டப்பட்ட காலத்தில் வந்து எதுக்காக கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். Where are you from? From Bangalore. இவன் நமக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ நல்ல வீடியோ எடுத்து கொடுறான்னா எடுத்து கொடுக்க மாட்டான். அங்கே யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கும்போது தான் இதை கவனிச்சேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி மாட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு 3 மணி. அது எப்படி தான் அங்கே ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு எதுவுமே வைக்கல. அங்கே போய் எப்படி மணி மாட்டி வச்சாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமுமே இருக்குது இப்போ வரைக்கும். நம்ம ஏறும்போது நல்லா மிஸ்டும் க்ளௌடியுமா இருந்தது. இப்போ இறங்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இறங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கால ஒரு பாட்டிமா ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபுல் ஷாக்கு. அது பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. அந்த வழியில் கூட அந்த பாட்டிமா ஏறி போகிறாங்க அவ்வளோ தைரியமாக. பாட்டிமா இஸ் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹொய்சல ராணி சாந்தலா தேவியோட சூசைடு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் மாதிரி ஸ்ராவண பெடகாலில் இருக்கிற சந்திரகிரி மலையில் கிபி 1131 தேதியிடப்பட்ட ஒரு கல்வெட்டில் சமண ஆச்சாரியர் பிரபச்சந்திர சித்தாந்த தேவா, மன்னர் விஷ்ணுவர்தனா மற்றும் அவரது தாயார் மச்சிக்கப்பே ஆகியோரின் முன்னிலையில் சல்லேக்கணம் மூலம் அவரது மரணத்தை தெளிவாக பதிவு செய்கிறது. ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்தாள கங்கா தீர்த்தம். ஒன்னம்மா தேவி வந்து ரக்த பீஜாசுரன் அப்படின்ற ஒரு ராட்சசனை சம்மாரம் பண்ணதுனால அவங்களுக்கு அளவு கடந்து தண்ணி தாகம் எடுத்திருக்காங்க. அந்த தண்ணி தாகத்துக்கு போகிறதுக்காக அவங்க திரிசூலத்தை எடுத்து பாறையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. அந்த ஓங்கி அடிச்சதுனால பாறை 2ஆக பொளந்து அங்கே பாதாள கங்கா உருவாகிருக்கு. ஒன்னம்மா தேவியோட தாகம் தீர்ந்து அவங்க நடந்து வரும்போது அவங்களோட பின்னாடியே இந்த கங்காவும் வந்திருக்கு. அதுக்கு ஒன்னம்மா தேவி சொல்லியிருக்காங்க, நீ என் பின்னாடி வந்தா இந்த ஊரை எழிஞ்சிரும், நீ வெயில் காலத்துல பெருக்கு எடுத்து வா, மழை காலத்துல உள்வாங்கிக்க அப்படின்னு ஒன்னம்மா வந்து கங்கா தேவிக்கு சொல்லிட்டு அங்க வந்து அவங்க மவனான வீரபத்ரேஸ்வரனை காவலுக்கு நிறுத்திட்டு போயிருக்காங்க. இப்ப சாப்பிட போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ಹೇಳೀಗ ಪಾಯಸ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಏನ್ ಮಹೇಶ್ ಏನಾಯ್ತು? ಪಾಯಸ ಬೇಕಾ? ஓகே, ஒரு வழியாக சிவகங்கையை பார்த்து முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே சிவலிங்கத்துக்கு மேலே வந்து நெய் அபிஷேகம் பண்ணாங்கன்னா நெய் வந்து வெண்ணையாக மாறுமா. ஓகே, சிவகங்கை பற்றின சில தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் கேட்ட அளவுக்கு, நான் பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புரியலன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி பாருங்கள். நன்றி.